அன்பிற்கினிய மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களிடத்திலே அன்பு குறைகின்ற பொழுது அந்த அன்பை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு உயிருள்ள ஜீவனாக யார் இருப்பார்கள் என்றால் நூல்கள், புத்தகங்கள் இருக்கும் என்று மேலை நாட்டை சார்ந்த ஒரு அறிஞன் சொல்லுகிறார். இங்கிலாந்து என்கிற ஒரு நாடு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்று சொல்லுகிறோமே, இங்கிலாந்து என்கிற இந்த நாடு உலகத்தில் பல நாடுகளை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. மாணவர்களே, இந்தியாவை போன்று அமெரிக்காவும் இங்கிலாந்து இடத்திலே அடிமையாகத்தான் இருந்தது. உங்களுக்கு நாங்கள் அடிமை கிடையாது. ஒரு உபகிரகம் தாய் கிரகத்தை அடிமைப்படுத்த முடியாது. வனத்தில் காட்டில் வாழக்கூடிய விலங்குகள் கூட தன்னுடைய குட்டிகளை உண்பது கிடையாது. ஒரு சிறிய தீவு, இங்கிலாந்து என்கிற ஒரு சிறிய தீவான நாடு ஒரு பெரிய கண்டத்தை விழுங்க முடியாது என்று பிரகடனம் செய்து வெளியே வந்தவன் தாமஸ் பெயின். அதற்காக அவன் கையாண்ட உத்தி என்ன தெரியுங்களா? ராணுவத்தை போல ஆயுதத்தை கையில் எடுத்துக் கொள்ளவில்லை மாணவர்களே, புத்தகம் எழுதினான். 47 பக்கத்தில் ஒரு புத்தகத்தை எழுதினான். அந்த புத்தகத்திற்கு பெயர் ஆங்கிலத்தில் காமன் சென்ஸ், தமிழில் பகுத்தறிவு. 47 பக்கங்கள் தான் அந்த புத்தகம். 3 மாதங்களில் தாமஸ் பெயின் எழுதிய புத்தகம் 1,20,000 புத்தகங்கள் விற்பனையாகின. 6 மாதத்தில் 5 லட்சம் புத்தகங்கள் விற்பனையாகின. அமெரிக்காவில் 6 மாதத்தில் 5 லட்சம் புத்தகம் விற்பனையானது தாமஸ் பெயினுடைய புத்தகம் தான் என்று இன்று வரையில் வரலாறு இருக்கிறது. அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? அடிமையாக கிடந்த அமெரிக்க நாடு சுதந்திர பிரகடனத்தை கையில் எடுத்தது. இங்கிலாந்துக்கு நாங்கள் அடிமை கிடையாது என்று மக்கள் அறவழியில், ஜனநாயக வழியில் போராட்டத்தை தொடங்கினார்கள். அதனுடைய விளைவாக அமெரிக்கா விடுதலை அடைந்தது. அமெரிக்காவினுடைய விடுதலைக்கு அடிப்படை காரணமாக இருந்தது தாமஸ் பெயின் எழுதிய காமன் சென்ஸ், பகுத்தறிவு என்கிற புத்தகம். 47 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகம் தான் என்று அமெரிக்க வரலாறு பதிவு செய்கிறது. என் அன்பிற்கினிய மாணவர்களே, வாசியுங்கள். உங்களுக்கு வகுப்பறையில் நடத்தக்கூடிய பாட புத்தகத்தை வாசிப்பது ஒரு புறம், பாட புத்தகத்தை தாண்டி நீங்கள் நிறைய வாசிக்க வேண்டும், நிறைய படிக்க வேண்டும். அதுதான் உங்களை சாலச் சிறந்த மனிதர்களாக, மாணவர்களாக உருவாக்கும். எங்கேயாவது பணம் வைத்தவர்கள் புரட்சி செய்திருக்கிறார்கள் என்று வரலாறு இருக்கிறதா? இல்லை. நிலம் வைத்திருக்கிறவன் புரட்சி செய்திருக்கிறான் என்று உலக வரலாறு இருக்கிறதா? இல்லை. நிறைய தங்கம் வைத்திருப்பவன் புரட்சி செய்திருக்கிறான் இருக்கிறதா என்றால் இல்லை. மாணவர்களே, படித்தவன் புரட்சி செய்திருக்கிறான், புத்தகத்தை வாசித்தவன் புரட்சி செய்திருக்கிறான் என்பதுதான் வரலாறாக இருக்கிறது.